அடிக்கடி உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க ஆளா நீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான் ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 38. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒரு வயதான சிற்பி தினமும் ரொம்ப கடினமா உழைச்சிட்டு வந்தாரு. பட் அவர் எதிர்பார்த்த மரியாதையும் அங்கீகாரமும் அவருக்கு கிடைக்காதனால அவருக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை. ஒரு நாள் மார்க்கெட்ல இருந்த எல்லாரும் ஒரு பணக்கார வணிகருக்கு மரியாதை கொடுக்கறத பாக்குறாரு. நம்மளும் அவர் மாதிரி இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. உடனே இவரும் ஒரு பணக்கார வணிகரா மாறிடுறாரு. அவர் எதிர்பார்த்த எல்லா மரியாதையும் இப்ப அவருக்கு கிடைச்சிருது. சடனா அந்த நாட்டோட அரசர் அந்த வழியா போகும்போது அங்க இருந்த எல்லாரும் அவருக்கு மண்டிட்டு வணக்கம் செலுத்துறதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு அரசனானா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. உடனே அரசர் ஆயிடுறாரு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்கும் போது அதோட வெளிச்சம் அந்த நாடு முழுக்க பிரதிபலிக்கிறத பார்த்துட்டு சூரியன் தான் இங்க எல்லாரோட பவர்ஃபுல் நினைச்சு நானும் சூரியனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. உடனே சூரியனா மாறிடுறாரு. இவரோட வெளிச்சத்தை மேகங்கள் மறைக்கிறத பார்த்துட்டு நம்ம மேகமா இருந்திருந்தா சூரிய வெளிச்சத்தையே மறைச்சிருக்கலாம்னு நினைக்கிறாரு. உடனே மேகமா மாறிடுறாரு. இப்ப காற்று அந்த மேகங்களே தள்ளுறத பார்த்துட்டு நம்ம காற்றா இருந்திருக்கலாமே ஆசைப்படுறாரு. உடனே காற்றாவும் மாறுறாரு. இப்ப அந்த காற்றாலேயே ஒரு பெரிய கல்லை தள்ள முடியாததை பார்த்துட்டு நம்ம ஒரு கல்லா இருந்திருக்கலாமே ஆசைப்படுறாரு. உடனே ஒரு பெரிய கல்லாவும் மாறிடுறாரு. அடுத்த நாள் அப்பேற்பட்ட கல்லையே ஒரு சுத்தியும் உள்ளியும் வச்சுக்கிட்டு ஒரு வயதான சிற்பி உடைக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. இந்த கதையில வந்த மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை தேடி அடுத்தவங்க லைஃபோட நம்ம லைஃபை கம்பேர் பண்ணி பாக்குறோம். பட் இங்க உண்மை என்னன்னா இங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அங்க கம்பேர் பண்ண ஆல்ரெடி ஒருத்தர் அங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. சோ அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறது விட்டுட்டு நேத்தை விட இன்னைக்கு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கும்னு பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கு நம்ம நன்றி உணர்வா இருந்தாலே போதும். நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்மளை தேடி ஒரு நாள் வரும். கம்பேரிசன் ஹாப்பினஸ் திருடும், கிராட்டிடியூட் ஹாப்பினஸ் உருவாக்கும். இதுல உங்களுக்கு எது வேணும்? தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.